வணக்கம் நட்புகளே. மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வான்மேகம் தேன் தூவ. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 31. ஹேமா சுதாகர் திருமண நாளின் மறுநாளும் முகூர்த்த நாளாகவே இருக்க அன்றே கவின் லயா திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. லயாவின் வீட்டினர் தான் இத்தனை சீக்கிரம் திருமணத்தை வைத்தால் உறவினர்களில் பாதி பேரை அழைக்க இயலாது என்று புலம்ப, லயாவோ, அம்மா மேரேஜ் சிம்பிளா வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் வேணும்னா கிராண்டா வச்சுக்கலாம், நாங்க ஹனிமூன் போயிட்டு வந்ததும் என்று ஆராவை ஊட்டிக்கு அழைத்து செல்ல எப்படி சம்மதம் வாங்குவது என்று தீவிர யோசனையுடன் உளறி வைக்க, அவளின் தாய் தந்தையர் தான் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தனர். அதன் பிறகே ஐயோ மானம் போகுது என்று தலையில் அடித்துக் கொண்டவள் அவர்களை பார்த்து அசட்டு நகை ஒன்றை கொடுக்க அவர்களுக்கும் சிரிப்பே வந்தது. இரு ஜோடி திருமணத்தினால் தன்விக்கிற்கும் ஆரவிற்கும் தான் வேலை அதிகமாக இருக்க, சுதாகர் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொண்டு அவனே தனியாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை ஆரம்பித்து அதோடு சென்னையிலேயே வீடும் பிடித்திருக்க வான்மதிக்குத்தான் இருப்பு கொள்ளவில்லை. அதில் ஆரவின் அருகில் சென்றவள், உங்ககிட்ட பேசணும் என்றால் மெதுவாக. அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தவன் காலில் ஷூவை மாட்டியபடி நிமிர்ந்து பார்க்க, என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா என தனக்குள் முணுமுணுத்து, சுதாகர் பத்தி பேசணும் என்றிட அப்போதும் அவன் பார்வையை மாற்றவில்லை. அவன் ஏன் அவனோட உரிமையை விட்டு கொடுக்கணும்? அவன் வீட்டை விட்டு வந்ததும் தொழில இருந்து ஒதுங்குறதும் எனக்கு சரியா படல என்றதில் சட்டையின் கைப்பகுதியை பின்னால் இழுத்தபடி எழுந்தவன், இது உனக்கும் உன் அண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதையும் என்கிட்ட சொல்ற என பட்டும் படாமல் பதிலளித்தவன் விளையாடி கொண்டிருந்த இஷாந்திற்கு முத்தத்தை பதித்து விட்டு, இன்னைக்கு ஈவினிங் மேரேஜ் பர்ச்சேஸ் பிளான் பண்ணிருக்காங்க பசங்க, கிளம்பி இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என உத்தரவிட்டு கிளம்பி விட்டான். அவளுக்கோ கோபமும் அழுகையும் ஒரு சேர கண்ணை நிறைக்க மாலை அவனுக்காக காத்திராமல் சுதாகரை வரவழைத்து அவனுடனே சென்றாள். குறுஞ்செய்தியில் சுதாகருடன் செல்வதாக ஆரவிடம் செய்தியாக உரைக்க அவன் பதில் ஏதும் அனுப்பவில்லை. காரில் செல்லும் போதே ஹேமா வீட்டிற்கும் சென்று அவளையும் அவள் வீட்டினர் சம்மதத்துடன் அழைத்து கொண்டு இருவரும் மீண்டும் பயணப்பட, வான்மதி இதுதான் சமயம் என, சுத்தி நீ மறுபடியும் கடைய பாத்துக்கணும் என்றதில் சுதாகர் புருவம் சுருக்கினான். எனக்கு பிடிக்கல வண்டு, எனக்கு சொத்தம் வேணா சொந்தமும் வேணாம் என்றான் கடுப்பாக. என்ன பேசுற? கிட்டத்தட்ட 10 வருஷம் உன்னோட உழைப்பும் அதுல அடங்கி இருக்கு. என்னதான் அப்பா பல இடத்துல பிரான்ச் வச்சிருந்தாலும் ஷார்ட் டைம்ல இந்த அளவு ரீச் ஆகி இருக்குன்னா அதுக்கு நீயும் காரணம். சுத்தி சொந்தம் வேணாம்னா அந்த முடிவை எடுக்க நமக்கு எந்த உரிமையும் இல்ல. வீட்டை விட்டு வந்துட்டா எல்லாம் சரியாகிடுமா என விழி சுருக்கி நியாயமாய் கேள்வி எழுப்ப, அவனோ சாலையில் கண்ணை பதித்தபடி, மதி அவங்க என ஆரம்பிக்கும் போதே, இங்க யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது அண்ணா, எல்லாருமே சுயநலவாதிங்க தான், நான் முதற்கொண்டு. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க தான், அதுக்காக என்ன பண்ண முடியும்? வீட்டை விட்டு வந்து பேசாம இருந்து நீ திருத்த போறியா இல்ல திருந்ததான் போறாங்களா? நிச்சயமா இல்ல. அண்ணிய நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கண்டிப்பா ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துப்பாங்க. சோ அவங்க நான் இதுல இழுக்கல. பட் நீ ஒதுங்கி போறது இட்ஸ் நாட் ஃபேர். எனக்கு அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா உன்னை பொறுத்தவரை அவங்க உன் அப்பா அம்மா. அவங்க கொலையே பண்ணாலும் அந்த உறவை முறிக்கிற உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப சொந்தம் கொண்டாட சொல்லல, தள்ளி நின்னு உறவை பாதுகாத்துக்கோ. அதே மாதிரி உன் தொழிலையும் தயவு செஞ்சு விட்டு கொடுக்காத என்றவள். ஹேமா ஏதோ யோசனையில் இருப்பதை கண்டு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமே நீ என்ன முடிவெடுக்கிறதுனாலும் அன்னிக்கிட்ட கேட்டுக்கோ என பேச்சை முடித்தாள். ஹேமாவோ தனக்காகவும் சிந்தித்ததில் அவளை பரிவாய் பார்த்துவிட்டு, மதி சொல்றதும் சரிதான்னு தோணுது சுதாகர், எதுக்கும் இத பத்தி இன்னொரு தடவை யோசிங்க. ஆனா நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகேதான் என்று தீர்மானமாக கூறியதில் அவன் முகம் இன்னும் குழப்பத்தில் மிதந்தது. இவர்களுக்கு முன்பே ஆரவ் ஜவுளி கடையில் நிற்க வான்மதியை கண்டதும் அவளை முறைத்தபடி இஷாந்தை வாங்கிக் கொண்டு முன்னால் நடந்தான். மற்ற ஜோடிகள் உடை தேர்வு செய்வதில் மூழ்க தன்விக் அப்போதுதான், மோனி கிளம்பிட்டியா? டிரெஸ் எடுக்க போறதுக்கு ஏண்டி டிரெஸ் கடை மாடல் மாதிரி 1 மணி நேரமா ரெடி ஆகுற என புலம்பியபடி கத்தினான். நிம்மதியா கிளம்ப விட மாட்டான் என அவனை வாய்க்குள்ளேயே திட்டிக் கொண்ட மோனிஷா கிளம்பி வந்ததும் இருவரும் வண்டியில் கடையை நோக்கி செல்ல தன்விக் தான் ஆரம்பித்தான். மோனி, கவி ஹேமா மேரேஜ் முடிஞ்சதும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் என யோசனையுடன் கூறியதும், வாவ் ட்ரிப்பா, எங்க மாமா என ஆர்வமாக கேட்டாள். ஊட்டிக்கு ஹனிமூன் மாதிரி என்று விட்டு அவன் வண்டியில் கவனமாக அவன் தோளில் கையை பதித்திருந்தவளுக்கு வெட்கம் ஆட்கொண்டது. அவள் முகம் தெரியாததால், ஹே இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்றவன் அதற்கான விளக்கத்தை கொடுத்து, மத்தபடி நீ பயப்படுற அளவு ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம், ஓகே தானே
என கேட்டான் தயக்கமாக. அவளுக்குத்தான் பொசுக்கென ஆகிவிட்டது. கண்களில் நீர் திரையிட, வெறும் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் மட்டும்தானா? வெகுவாய் தவிப்பை சுமந்து அவளின் வார்த்தைகள் வெளிவர, ஆமாடி, யூ டோன்ட் வரி என்றான் வேகமாக. அத்தோடு கடையும் வந்திருக்க மேலும் வெதும்பியவள், நான் ஏன் ஒரி பண்ண போறேன், நீ கூட வரும்போது என்றவளின் குரல் தேய, நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல, ஏதோ குழப்பத்துல அப்படி நடந்துகிட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக என்னால சாரி எல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு பிடிக்கலன்னா நீ ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாவே நினைச்சுக்கோ. ஆனா எனக்கு இதுதான் ஹனிமூன் என்று மடமடவென பேசிவிட்டு விறுவிறுவென கடைக்குள் செல்ல, அவனோ விழிவிரித்து அவள் சென்ற திசையை பார்த்துவிட்டு, ஏய் நில்லுடி என்று வேகமாக அவள் பின் சென்றான். அவளோ தெளிவாக வான்மதியின் அருகில் சென்று நின்று கொண்டு அழகு காட்ட, அதில் மெலிதாய் முருவளித்தவன், இங்க வா என்றான் விழியால். போடா பட்டர் என வாயசைத்தவளை இன்னுமாக ரசித்து வைத்தவன், ஊட்டிக்கு வாடி, உன்னை பாத்துக்கிறேன் என தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். வான்மதி மொத்தமாக ஹேமா லயாவிற்கு உடை தேர்ந்தெடுப்பதில் மூழ்க, அண்ணி இது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்று ஒரு புடவையை எடுத்து லயாவிடம் காட்டியதில் அவளோ கண்ணில் விரலை வைத்து, இங்க பாரு, என்ன போடி வாடின்னு கூட கூப்பிட்டு, ஆனா இந்த அண்ணன் ஒன்னின்னு கூப்பிட்டு பிஞ்சு மனச கலங்க வைக்காத. என்னைக்கா இருந்தாலும் உன் புருஷன் தான் என் முதல் சைட்டு கிரஷ் என்று சுடிதார் காலரை தூக்கி விட்டு கொள்ள, கவின் தான், உனக்கு மானரோஷமே இல்லல்ல என்றான் கேவலமாக ஒரு பார்வை பார்த்து. உன் கூட எல்லாம் சேர்ந்தா எப்படிடா இருக்கும்? ரொம்ப பேசுனா நான் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு அவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவேன், எப்படி வசதி என்றாள் மிரட்டலாக. அதில் மிரட்டவன், எம்மா நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத என்று விட்டு வான்மதியிடம், நீ அவளை அண்ணின்னு மட்டும் கூப்பிடாதமா என்றான் பாவமாக. அவளோ பொங்கிய சிரிப்பை அடக்கிக் கொண்டு, அப்ப நான் எப்படி சார் கூப்பிடுறது என்று யோசனையாக கேட்க, அவனுக்கோ எப்போதும் போல அவள் அழைப்பில் முகம் சுருங்கியது. அதனை வெளிப்படையாகவே காட்டிவிட்டு அவளை முறையாக அழைக்க சொல்லவும் சங்கடப்பட்டு சற்று தள்ளி நின்று கொண்டான். சுதாகருடன் பேசிக் கொண்டிருந்த ஆரவிற்கு இது எதுவும் கண்ணிலிருந்து தப்பவில்லை. அதன் பிறகு விடுவதும் அடைவதும் கூட தெரியாதவாறு திருமண வேலைகளில் மூழ்கி இருந்தவர்களை மகிழ்வூட்டும் விதமாக ஹேமா சுதாகரின் திருமண நாளும் இனிதாக விடிந்தது. மணப்பெண் அலங்காரத்தில் ஹேமா ஜொலிக்க, அவளுக்கு பார்த்து பார்த்து அனைத்தும் உடனிருந்து செய்தது வான்மதிதான். மோனிஷா ஹேமாவின் அக்காவிற்கு துணையாக இருக்க, வான்மதியோ, அண்ணி என் அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட நினைச்சு என் அண்ணனை டீல்ல விட்டுடாதீங்க என கிண்டல் போல கூறியதில் ஹேமா முறைத்தாள். ஏன் நீ மட்டும் எவனோ செஞ்ச தப்புக்கு என் ஃப்ரெண்ட டீல்ல விடலாம், அதையும் உன் அண்ணனுக்கு செஞ்சா அது தப்பா என நக்கலாக குத்தியவள், இங்க பாரு, இப்ப நான் உனக்கு நாத்தனார், மவளே ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு நடந்துக்கல, நாத்தனார் கொடுமை என்னன்னு கொடூரமா காட்டுவேன் என்று விழிகளை உருட்டி விரல் நீட்டி எச்சரிக்க, ஏனோ அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அவள் சிரிப்பை கண்டு ஹேமாவும் சிரித்து விட, நான் என்ன காமெடியா பண்றேன் என்றால் போலியாய் முறைத்து, ஓ மிரட்டினீங்களா, மிரட்டினேன்னு எழுதி ஒட்டுங்க அண்ணி என அவளை வார ஹேமா செல்லமாக அவளை கொட்டினாள். டேய், இப்ப நீ நெளியாம நிக்க போறியா இல்லையா? ஆரவ் கையில் சுதாகரின் வேட்டியை பற்றி கொண்டு அவனை முறைக்க, அவனோ, அடே எப்படி கட்டினாலும் கழறுதுடா, உனக்கு என்ன, நீ தெளிவா பேண்ட் சட்டையோட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்ட, இத கட்டுனாதானே கஷ்டம் தெரியுது என ஏகத்துக்கும் குழம்பினான். தன்விக்கும் கவினும் தான், இவெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி நம்ம கூட குடும்பம் நடத்த போறான் என்ற தீவிர சிந்தனையில் இருந்தனர். ஒரு வழியாக தயாராகி இருவரும் மணமேடைக்கு வர, இருவர் முகத்திலும் புன்னகையும் வெட்கமும் தாண்டவமாடியது. வான்மதியின் பெற்றோர் மட்டும் திருமணத்திற்கு வந்திருக்க அவளுக்கே வியப்புதான் அவர்கள் வந்ததை எண்ணி. மனநிறைவுடன் ஹேமாவிற்கு சுதாகர் மாங்கல்யத்தை அணிவிக்க, வான்மதி நாத்தனார் முடிச்சிட்டு சுதாகரை கட்டி கொண்டாள். கங்கராஜ்டா சுத்தி என்று. அவனும் தங்கையை பரிவுடன் கட்டிக்கொண்டு ஹேமாவை கண்ணில் நிரப்ப, கவினும் தன்விக்கும் இப்படி போய் சிக்கிட்டியே என கேலியாய் வருந்தினர். லயா மட்டும் திருமண நேரத்திற்கு வந்துவிட்டு மறுநாள் அவளுக்கு திருமணம் இருந்ததில் உடனே கிளம்பியும் விட்டாள். ஹாரவ்தான் தள்ளி நின்றே ஹேமாவை பார்த்திருந்தான். பள்ளி காலம் தொடங்கி இப்போது வரை பெண்களின் மீது வெறுப்பு வராமல் இருக்க அவளே காரணம். தாயும் மனைவியும் ஏமாற்றும் போது கூட அவ்வெண்ணத்தில் ஹேமாவே வருவாள். அதுவே அவனை எப்போதும் நடுநிலையாய் வைத்திருக்க முதற் காரணம். அவளை சிறு சிரிப்புடன் ஏற இறங்க பார்த்தவன், சகிக்கல எச்சாரே என நாக்கை நீட்டி தலையாட்ட, அவனை முறைப்பாய் விழித்ததில் அதே புன்னகையுடனே அவள் அருகில் வந்தவன் தோளோடு அணைத்து கொண்டான். இந்த கெட்டப் தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு உனக்கு என அவளின் அலங்காரத்தை கிண்டல் செய்ய, அவளுமே உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள். இப்போது சற்றே மட்டுப்பட்டு, உன் பொண்டாட்டி தாண்டா என்ன வச்சு செஞ்சுட்டா என கோல் மூட்ட, தன்விக், ஓ அதான் இன்னைக்காவது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கியா என நக்கல் அடிக்க, கவினோ, இருந்தாலும் பவுடர்ல மூஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்குல்லடா
என்று மேலும் வாரினான். டேய், ஏதோ பாசமா பக்கத்துல வரீங்கன்னு பார்த்தா கலாய்க்கவா செய்றீங்க என்று உதட்டை பிதுக்க ஆரவ்தான் சுதாகரிடம், உண்மைய சொன்னா உன் பொண்டாட்டிக்கு கோபம் வருதுடா என சிரித்தான். சுதாகரோ, டேய் டேய், என் பொண்டாட்டி ரியல் அழகுடா, ரொம்பதான் கலாய்க்கிறீங்க என்று தன் மனைவிக்கு கொடி தூக்கி கொண்டு வர கவின் தான் வெடித்து சிரித்து, மச்சான், கல்யாணம் ஆனதும் நீ சொல்ற முதல் பொய் கல்வெட்டுல எழுதி வச்சுக்க என்றதில் அங்கு சிரிப்பலை பரவியது. ஆனாலும் நண்பர்களின் வார்த்தைகளில் சிறு நாகரிகம் உணர்ந்தவள் கவனமாக அவளை டி என அழைப்பதை மூவரும் தவிர்ப்பதை அறிந்து சுருக்கென வலித்தாலும் அவர்களின் புரிதலில் புன்னகையும் அரும்பியது. வான்மதியின் விழிகள்தான் ஆறவே சுற்றி வந்தது. அவ்வப்பொழுது கண்களை சிமிட்டிக் கொண்டவனை ஆழ்ந்து பார்த்தவள் சிறிது நேரத்தில் அவனை தரதரவென இழுத்துக்கொண்டு தனியாக சென்றாள். அவனும் புரியாமல் என்ன என கேட்க அவளும் என்ன என்றால் கையை கட்டிக்கொண்டு. அதத்தான் நானும் கேக்குறேன், எதுக்கு இழுத்துட்டு வந்த? அவன் அவளை பாராமல் கேட்க அவனின் கண்ணம் பற்றி அவளை காண வைத்தவள், இது என்ன இஷ்யூ பேபி மாதிரி? ஹேமா என்ன கல்யாணம் பண்ணிட்டு கண் காணாத தூரத்துக்கா போக போறாங்க? இங்கதானே இருக்க போறாங்க என அவனை கண்டு கொண்டு கேள்வி கேட்டவளை கண்டு ஒரு நொடி அதிர்ந்தவன், நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே என்றான் தோளை குலுக்கி கொண்டு. அத பார்த்தாலே தெரியுது என அவள் தலையை சாய்த்து அவனை கூர்ந்து பார்க்க அவன் மீண்டும் கலங்கி நின்ற கண்களை சிமிட்டியபடி, என் கூடவே இருந்துட்டாளா, டக்குன்னு டீசன்சி பார்த்து பேச ஒரு மாதிரி இருக்கு, பட் பழகிடும், அதுக்காக அவன் முன்னாடி அவளை வாடி போடின்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது என அவனுக்கு அவனே சமாதானம் செய்து கொள்ள இங்கோ தன்விக்கும் ஒரு பக்கம் கண்ணீர் மழையில் நனைந்து கொண்டிருந்தான். இஷாந்தை கையில் வைத்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்த மோனிஷா, என்ன இது விசும்பல் சத்தம் கேக்குது, ஆனா இஷு குட்டி சிரிச்சுட்டு தான் இருக்கான் என புரியாமல் திரும்பி பார்க்க அங்கு தன்விக் 10 டிஷ்யூ பேப்பரை கண்ணீரை துடைத்தபடி கீழே போட்டுக் கொண்டிருந்தான். அதில் பதறியவள், என்னமாமா ஆச்சு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நம்ம கல்யாணத்துல கூட நீ அழகவே இல்லையே என கேட்க, ஹேமா இருக்கால, நாங்க இத்தனோண்டா இருக்கிறதுல இருந்து எங்க கூடவேதான் இருப்பா, இன்னும் கூட அதே குட்டி போனாதான் தெரியறா மோனி, சட்டுன்னு கல்யாணம் ஆனதும் எங்களுக்குள்ள ஒரு கேப் விழுந்த ஃபீலிங், தங்கச்சிக்கு கல்யாணமானா ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் என வருந்திய குரலில் கூறியவன் தன்னை அடக்கி கொண்டு கண்ணீரை கட்டுப்படுத்த கவின் ஹேமாவை விட்டு நகரவே இல்லை. நகர்ந்தால் கலங்கி விடுவோம் என்று அறிந்து அவளுடனே நின்று கொண்டான். வான்மதிக்குதான் ஆரவை எண்ணி ரசனையும் சிரிப்பும் ஒருங்கே தோன்ற அவனின் கண்களை அழுந்தி துடைத்து விட்டவள் அவனும் நகர்ந்து, நானே துடைச்சுக்குவேன் என முணுமுணுத்து விட்டு நகர, பேபியை விட மோசமுகில் நீங்க என முருவளித்தாள். மறுநாள் கவி லயா திருமணமும் இனிதே நடைபெற லயாவை சீண்டும் பொருட்டு, நான் தான் நாத்தனார் முடிச்சு போடுவேன் என்று கிண்டல் அடித்தாள் வான்மதி. அதில் அவளை திரும்பி முறைத்தவள், மவளே, தாலி மேல கைய வச்ச அடுத்த ஜென்மத்துல உன்னை போட்டு தள்ளிடுவேன் என எச்சரித்தாள். கவினோ, தேவல்ல, மோனிஷா தான் என்ன வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுறா, அவளே நாத்தனார் முடிச்சு போடட்டும் என வான்மதியை வார அவள் மௌனமாகிவிட்டாள். ஆரவ்தான், டேய், அத அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம், முதல்ல தாலிய கட்டு என்று முறைக்க சிறு புன்னகையுடன் தன் ஆசை காதலிக்கு பொன் தாலியை அணிவித்தவன் ஒரு முடிச்சிட்டதும் வான்மதியை நிமிர்ந்து பார்த்து, நீ போடுறியா இல்ல நானே போடட்டுமா, என்ன அண்ணனா நினைக்கலனா வேணாம் என்று சட்டென்று குனிந்துவிட அவளோ மறுநொடி அமர்ந்து மீதி முடிச்சுக்களை இட்டாள். லயாதான், ஏண்டா உன் அண்ணன் பாசத்தை காட்ட நான் தான் கிடைச்சேனா, யாராச்சும் முடிச்சு போட்டு விடுங்கடா, குனிஞ்சு கழுத்து வலிக்குது என்று கதற அங்கு சிறிதாய் சிரிப்பொலி பரவியது. ஆரவ்தான் எதுவும் பேசாமல் கள்ளத்தனமாக வான்மதியை ரசித்திருந்தான். ஆனாலும் அவனுக்கு புரியாத ஒரு விஷயம், எப்படி இவள் தன் நண்பர்களிடம் இத்தனை இலகுவாக இருக்கிறாள் என்பதுதான். அதனை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை நண்பர்களே அமைத்து கொடுத்தனர். திருமணம் முடிந்த கையோடு ஊட்டிக்கு செல்ல போவதை நண்பர்கள் அறிவித்ததும் ஒரு நொடி திகைத்துதான் போனான். அதே திகைப்பு துளியும் மாறாமல் வான்மதியின் முகத்திலும் அப்பட்டமாக பரவியது. அவள் அறியாமல் கண்கள் கண்ணீரை சுரக்க அவனுக்கோ மனம் தீயாக எரிந்தது. ஆபீஸ்ல வேலை இருக்கு, நீங்க 6 பேரும் போயிட்டு வாங்க என சமாளித்து பார்த்தான். ஆனால் யாரும் அதனை காது கொடுத்து கேட்கவில்லை. அவன் வந்தால்தான் செல்வோம் என அடம் பிடிக்க வான்மதிக்கு மீண்டும் ஆரவின் குறும்பையும் காதலியும் காண ஒவ்வொரு செல்லும் துடித்தது. அதற்கு இதுவே தக்க சமயம் என உணர்ந்தவள் தன் மனதில் இருக்கும் அத்தனையும் கொட்ட முடிவெடுத்து, எனக்கு ஓகே என்றால் நிதானமாக. அவனுக்கோ நண்பர்கள் தன்னை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை உணர்ந்து கோபமும் ஆதங்கமும் பொங்க, என்ன ஆனாலும் சரி, ஊட்டில அவளை பார்த்த எதையும் அவகிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், நான் செத்தாலும் என தீர்மானமாக ஒரு முடிவை எடுத்து சம்மதம் சொல்ல அவன் எடுத்த தீர்மானம் அவனை பார்த்து சிரித்தது எகத்தாளமாக. அத்தியாயம் 32.
உதகமண்டலம் என்றதும் ஆரவிற்கும் வான்மதிக்கும் சொல்லில் விளக்க முடியாத உணர்வுகள் பொங்கி எழ, சோகமும் நேசமும் தவிப்பும் கலந்து இருவரும் அவரவர் உலகில் சஞ்சரித்தனர். அடுத்த 2 நாட்களில் 4 ஜோடியும் ஊட்டிக்கு செல்ல திட்டமிடப்பட, சுதாகர் தங்கை மற்றும் ஆரவின் அபிப்பிராயத்தை ஏற்று மீண்டும் சிறிய தந்தையின் கடைகளை பார்த்து கொண்டான். ஆனால் ஹேமாவுடன் சென்னையிலேயே தனியாக வசிக்க அவனின் பெற்றோர் இடையில் பலமுறை போன் செய்து கெஞ்சியும் திட்டியும் கூட அவன் மனதை மாற்றவில்லை. இறுதியில், மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்களை வந்து பாத்துட்டு போகலாம்னு நினைச்சிருக்கேன். அது கூட என் தங்கச்சி சொல்ற ஒரே காரணத்துக்காகத்தான். அந்த உறவையும் துண்டிக்க வச்சிடாதீங்க. எப்ப அடுத்தவங்க உணர்வுகளையும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நானே உங்க கூட வரேன் என அழுத்தம் திருத்தமாக கூறிவிட, அப்போதுதான் தன் மகன் முழுவதுமாக தன் கையை விட்டு சென்றது புரிந்து திடுக்கிட்டனர். கண்ணாடி வளையல் கலகலவென ஓசை எழுப்ப, புது பெண்ணிற்குரிய நாணமும் முகத்தில் அணிவகுக்க அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஹேமா. அவளை கண்டதும் கோபமும் மெல்ல இயல்புக்கு திரும்ப அவளுடன் உரசியபடி தள்ளி அமர்ந்தவன், என்னங்க மிஸ்ஸஸ் சைட், புருஷன் பக்கத்துல ஆசையா வந்து உட்கார்ந்துருக்கீங்க என்று குறும்பு மின்ன கேட்க, அவளோ வெட்கத்துடன் முறைத்து, சாப்பிட கூப்பிடதான் வந்த மிஸ்டர் சைட், ஒழுங்கா எந்திரிச்சு வாங்க என்றபடி நழுவ எத்தனிக்க, மறுநொடி சுதாகரின் கையணைப்பில் சிக்கினாள். ஐயோ விடுங்க சுதி என்று நெளிந்தவளின் இடையிடுக்கில் கரங்களை பயணித்தவன், கல்யாணம் ஆகி 2 நைட்ஸ் வேஸ்டா போச்சுங்க மிஸ்ஸஸ் சைட், லேசா உரச கூட பெர்மிஷன் இல்லனா நீ பாவம் இல்ல என்று கிண்டலுடன் கன்னத்தில் முத்தமிட, கூச்சத்தில் சிவந்தவள், யாரும் நீங்க பாவமா, கமுக்கமா பசங்களோட சேர்ந்து எல்லா வில்லத்தனமும் பண்ணிட்டு என்னமோ ரொம்ப அப்பாவி மாதிரி சீன் போட வேண்டியது என செல்லமாக அவனின் கன்னத்தை கிள்ளும் போதே அலைபேசி அழைக்க, வான்மதியின் எண்ணெய் கண்டு வேகமாக எடுத்தான். எதிர்முனையில் கேட்ட விஷயத்தில் இருவரும் அதிர்ந்திட அவசரமாக ஆரவின் வீட்டை நோக்கி பயணித்தனர். எனக்கு ஒரு ஐடியா என கவின் கூக்குரலிட்டபடி லயாவை நோக்கி வர, இப்போதிருந்தே தேனிலவு செல்ல உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள், என்னடா என பார்த்தாள். ஊட்டிக்கு போனதோ மதிய தனியா போட்ல அனுப்பி விட்டுடலாம். ஆரவ அது தெரிஞ்சு இன்னொரு போட்ல மதிய தேடி போய் அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்தி பயத்துல எல்லாத்தையும் உளறிடுவான். அத கேட்டு மதியம் யூ லவ்ட் மீன்னு ஷாக் ஆகி ஆனந்த கண்ணீர்ல எல்லாத்தையும் மறந்து அவன் கூட சேர்ந்துடுவா. எப்படி என கோர்வையாக காட்சிகளை விவரித்து யோசனை கூற, லயா அவனை மேலிருந்து கீழ் வரை கடுப்பாக பார்த்தாள். இந்த கருமத்தை எல்லாம் சொந்த லவுக்கு யூஸ் பண்ணிருந்தா நீ எப்பவோ கமிட் ஆகி இருப்ப என அவன் முடியை பற்றி ஆட்டிவிட்டு, ஐடியா எல்லாம் ஓகேதான், ஆனா மதிய தனியா போட்ல அனுப்புனது நீதான்னு தெரிஞ்சா அதே லேக்ல உன்னை முக்கிடுவான், பரவாயில்லையா என எகத்தாளமாக கேட்க, கவின் அசடு வழிந்து, குட் பாயிண்ட் ஆஃப் வியூ, கல்யாணம் ஆன 2வது நாளே சாக ஆசை இல்லடி, நான் வேற ஒரு ஐடியாவோட வரேன் என்று மீண்டும் வெளியில் சென்று தீவிர யோசனையில் ஆழ, அவனை கண்டு லயாவின் இதழ்கள் தான் மென்னகை பூத்தது. மாமா மாமா எந்திரி மாமா என கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன்விக்கை அவசரமாக எழுப்பிக் கொண்டிருந்தாள் மோனிஷா. போடி என திரும்பி படுத்தவன் உறக்கத்தில் அவளையும் இழுத்திருக்க, அவளோ மொத்தமாக அவன் மீது சரிந்தாள். மாமா என்ற மோனிஷாவின் குரல் உள்ளே சென்றிருக்க, கனவுலகில் மிதந்தவன் இதயம் கனவென்றே எண்ணி, மோனி என மோகத்தில் அவளை இறுக்கி பிடிக்க, முதலில் கிறங்கியவள் அதன் பிறகே நிகழ்வு உணர்ந்து, டேய் மாமா எந்திரிடா, எமர்ஜென்சி என்று அவனை உழுக்க, அதில்தான் உறக்கம் கலைந்தவன் சற்றே விழித்து, தூங்குறவன இப்படிதான் எழுப்புவியாடி என்றான் தன்னை மீறி வெளிவந்த முறுவலுடன். அதில் சிவந்தவள், எரும மாடு நீதானா பிடிச்சு இழுத்த என்று திட்டிவிட்டு, இப்படி எழுப்புனாலும் தப்பு ஒண்ணும் இல்லையே என அவன் சட்டை பொத்தானை திருகியபடி சினுங்க, அவனுக்குத்தான் அவஸ்தையாக இருந்தது அவளின் மென்மை. பின் அவளே மீண்டும் பதறி, ஒரு ப்ராப்ளம் மாமா என்க, அவளை புரியாமல் பார்த்தவன் விஷயம் அறிந்து திகைத்தான். இதற்கு முந்தைய நாள் இரவு இரு திருமணத்திற்கும் மாறி மாறி வேலை பார்த்த அலுப்பில் ஆரவ் களைப்பாக தெரிய, இஷாந்தும் உறங்காமல் சினிங்கியபடி இருந்தான். அவன் சோர்வை கண்டு வான்மதிதான், பேபியை கொடுத்துட்டு நீங்க தூங்குங்க ஆரவ், நான் என் ரூம்ல தூங்க வச்சுக்கிறேன் என்று இஷாந்தை தூக்கி கொள்ள, அவளை நிமிர்ந்து கனல் பார்வை வீசியவன் அதே கடுகடுப்புடன் அறைக்கு சென்று கதவை அரைந்து சாத்தி கொண்டான். பின்னே அவனையும் அவள் அறைக்கு அழைத்து இருந்தால் சற்றே மகிழ்ந்திருப்பான். அவளுக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோபமா போறாரு, அவர் டயர்டா இருக்காருன்னு தானே சொன்னேன் என வெதும்பியவளுக்கு அவனின் காரணமற்ற கோபம் கண்டு வேதனையே எஞ்சியது. அந்நேரம் கதவு தட்டப்பட இஷாந்தை தோளில் சரித்தபடியே கதவை திறந்தாள். திறந்ததும் தான் தாமதம். புயலென உள்ளே நுழைந்த சௌமியா, ஆரவ் ஏய் எங்கடி அவன் என உச்சபட்ச கோபத்தில் கத்த,
அவரை கண்டதும் எப்போதும் போல நிதானமாக எதிர்கொண்டவள், யாரு என கேட்டாள் விழி உயர்த்தி. உன் 2வது புருஷன் என வெகு எகத்தாளமாக கூற, ஓ உங்க பையன்னு சொல்லுங்க அத்தை என்று அத்தை என்ற வார்த்தையை அழுத்தி கூறியதில் மேலும் வெறியான சௌமியா, இங்கிதமே இல்லாம அண்ணனையும் தம்பியும் கல்யாணம் பண்ண நீ என்ன அத்தன்னு கூப்பிடுறியா என பார்வையால் அவளை சுட்டெரித்தார். அந்நேரம், அத புருஷன் செத்த 2 மாசத்துல 2வது கல்யாணம் பண்ண நீங்க சொல்லக்கூடாது மிஸ்ஸஸ் சரவணன் என்று ஆரவ் கதவில் வாகாக சாய்ந்தபடி ஏளனம் புரிய சௌமியா பற்களை நரநரவென கடித்தார். நான் நம்ம நல்லதுக்கு தான் பண்ண, உன் அப்பா மாதிரி நடுத்தருவுல உன்னையும் விட்டுருந்தா இப்போ நீ இப்படி பேச மாட்ட என விஷத்தை கக்க, அவர் உங்களை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நடுத்தருவுக்கு போயிருக்கவே மாட்டாரு என அசராமல் பதிலளித்தான். கோபத்தை கட்டுப்படுத்த இயலாத சௌமியா, போதும் நிறுத்த ஆரவ், விக்ராந்தையும் அவரையும் என்ன பண்ணுன, எங்க அவங்க என கேட்க அவனும் சுளித்த புருவத்துடன், 2 பேரும் பிசினஸ் விஷயமா மேலோகம் போக டிக்கெட் வாங்கியிருக்காங்க மதர். ஆனா பாருங்க, டிக்கெட் தான் கன்ஃபார்மும் ஆகாம ரிஜெக்டும் ஆகாம அல்லாடுது. நீங்களாவது ஒரு காஸ்ட்லி டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பி விடுங்க என முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு இதழ் வளைக்க சௌமியா அதிர்ந்து போனார். என்ன சொல்ற என்றவருக்கு இதயம் அதிவேகமாக துடிப்பது போல இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எப்பவுமே என் உயிரை வாங்குறதையே வேலையா வச்சிருப்பியா என கோபத்தில் மூச்சு வாங்க, சாரி, இன்னும் உங்க உயிரை வாங்கல, வாங்கறதுக்குள்ள என் கண்ணை விட்டு தூரமா போயிடுங்க என்று விழியில் அனல் தெரிக்க எச்சரிக்க, சொல்லுவ ஏன் சொல்ல மாட்ட, நீ விக்ராந்த அடிச்சுட்டு வீட்டை விட்டு போகும்போதே அவனோட அப்பா உன்னை கொல்ற அளவு கோபத்துலதான் இருந்தாரு. நான் பேசி உன்னை விட்டு வச்சேன்ல, நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ, அப்பவே உன்னை கொல்ல சொல்லிருக்கணும் என்று ஆத்திரத்துடன் கூறி முடிக்கும் போதே அவரின் கன்னத்தில் பலாரென ஒரு அறை விழுந்தது. வான்மதிதான் தீப்பிழம்பாக நின்றிருந்தாள். என் முகில் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை கொண்டுடுவேன், அவரோட அம்மான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்ப வர உன் மேல கோபத்தை காட்டாம பொறுமையா இருக்காரு. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன், செவுல பேத்துருவேன். மருமக கொடுமனை என்னன்னு காட்டணும்னு வெயி, நீயே சூசைட் பண்ணிக்குவ. போய் உன் புருஷனையும் அந்த ரேபிஸ்டையும் காப்பாத்திக்க பாரு, அவுட் என்றாள் கர்ஜனையுடன். சௌமியாவோ அவளின் மிரட்டலில் மிரண்டிருக்க, அவள் கொடுத்த அடியில் எரிந்த கன்னத்தை தேய்த்து கொண்டவர் ஆரவை பார்க்க, அவனின் பார்வை என்னவோ வான்மதி மீதுதான் துளைக்கும் தன்மையுடன் படிந்திருந்தது ரசனையாக. இவ என்ன அடிக்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சற்றே ஏமாற்றத்துடன் சௌமியாவினவ, இத்தனை வருஷமா நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க சலனமின்றி குத்தலாக கூறியவன் அறைக்குள் புகுந்து கொள்ள, சௌமியா சினத்துடன் வான்மதியை முறைத்து விட்டு செல்ல அவளோ வேகமாக ஆரவின் அறைக்கு சென்றாள். அங்கு அவன் கரத்தை தலைக்கு கொடுத்து கட்டிலில் விட்டத்தை பார்த்து படுத்திருக்க, அவனையே சிறிது நேரம் பார்த்திருந்தவள் ஏதோ பேச வந்துவிட்டு வார்த்தை வராமல் நகர, மதி என்று ஆரவ் அழைத்தான். அதில் வேகமாக திரும்பியவள், சொல்லுங்க ஆரவ் என கேட்க, இஷு ஆல்மோஸ்ட் தூங்க போற ஸ்டேஜ்ல இருக்கான், என்கிட்டே குடுத்துட்டு போ என்று அவனை கண் காட்ட, அவனும் கண்ணை சொருகி அவள் மீது சாய்ந்திருந்தான். வான்மதிக்குத்தான் மனதெங்கும் ஏமாற்றம் சூழ்ந்தது. இஷு மட்டும்தான் வேணுமா, நான் வேணாமா என வாய்வரை வந்தாலும் அதை கேட்க முடியாமல், தொட்டில படுக்க வைக்கிறேன் என முணுமுணுத்து விட்டு அவனை படுக்க வைக்க, அவளையே ஓர விழியில் பார்த்திருந்தவன், இஷுவை மட்டும்தான் இங்க இருக்க வைப்பியா, நீ இருக்க மாட்டியாடி என நெஞ்சம் கேள்வி எழுப்ப, அதனை கேளாமல், கதவை சாத்திட்டு போ என்றான் உத்தரவாக. எங்களுக்கு தெரியும் என வாய்க்குள்ளேயே முணங்கிக் கொள்ள, ஆரவ் சிறு புன்சிரிப்புடன் மதி என்று மீண்டும் அழைத்தான். அவள் அதே வேகத்துடன் சொல்லுங்க ஆரவ் என்று கேட்க, இஷுக்கு பால் பாட்டில் எடுக்க மறந்துட்டேன், கிச்சன்ல இருக்கு, எடுத்துட்டு வந்துடு என்றிட, விழிகள் மின்ன தலையாட்டியவள் உடனே அதனை எடுத்து வந்து கொடுத்து விட்டு, வேற ஏதாவது வேணுமா என கேட்டால் கையை பிசைந்து கொண்டு. மறுப்பாக தலையசைத்தவன் குட் நைட் என்று விட்டு போர்வையை போர்த்த விழைய, அவ்வளவுதானா என்பது போல நோக்கியவள் முகத்தை சுருக்கிக் கொண்டு நகர, மதி என்று அழைத்தான் மறுபடியும். ஏன் கண்ணமான கூப்பிட்டா வாய் சுருக்கிக்குமா என்றே தனக்குள்ளே திட்டியவள் திரும்பாமல், இப்ப என்ன வேணும் என்றாள் கடுப்பாக. நான் என் அம்மான்றதுனால கோபத்தை காட்டாமல்ல, என் கோபத்தை காட்டக்கூட அவங்களுக்கு தகுதி இல்ல, எனக்கு உரிமையும் இல்ல. என் அதிகபட்ச கோபத்தையும் அதிகபட்ச அன்பையும் பாக்குற தகுதியும் அதை குடுக்கிற உரிமையும் என் கண்ணம்மாவை தவிர வேற யாருக்கும் கிடையாது என்றதில் சட்டென திரும்பியவள் வெகு அருகில் நின்றிருந்தவனை உணராது அவன் இதழோடு இதழ் பதித்திருந்தாள். அவனும் இதனை எதிர்பார்க்காது விழிகளை விரிக்க, அவளும் உறைந்து கண்களை சரார் போல விரித்திருந்தாள். சில நொடிகள் அதே நிலையில் இருவரும் நிற்க, ஆரவ் அதரங்களை மெல்ல விரித்து இதழ் முத்தத்தை தொடர
அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் மூச்சு வாங்க பின்னால் நகர்ந்தவள் அவனுக்கு முதுகு காட்டி கண்ணை மூடிக்கொள்ள, ஆற வெள்ளி பற்கள் மினுமினுக்க உதட்டை வருடியபடி அம்முத்தத்தை எண்ணி திளைத்திருந்தான். கூடவே, இது என்ன சர்ப்ரைஸ் லிப்லாக்கா என அஸ்கி குரலில் கேட்டபடி அவள் புறம் அடியெடுத்து வைக்க, அவளோ அவன் அருகில் வருகிறான் என்று அறிந்ததுமே வெட்கம் தாழாமல் அறையை விட்டு ஓடியிருந்தாள். அதில் அவன் நன்றாகவே சிரித்திருக்க, வான்மதிக்கு இன்னும் அவன் மூச்சுக்காற்று அவள் மீது பரவியிருப்பது போன்றே ஒரு பிரம்மையை கொடுத்தது. ச, அப்படி ஓடி வந்திருக்க கூடாதோ என தன்னையே திட்டிக் கொண்டவள், அங்கேயே இருந்திருக்கலாம், முகில் கூடவே என தலையை சாய்த்து கனவு கண்டபடி தலையணையை நெஞ்சோடு கட்டி கொண்டாள். இருவரும் அதே மோன நிலையில்தான் இருந்தனர், மறுநாள் மிருனா அங்கு வரும் வரை.